ஜூன் 30 மேலவளவில் வந்து முருகேசன் அவருடைய நினைவு வீர வணக்க நாள். அதற்கு கொடியேற்றிட்டு வந்தார் தலைவர் அவர்கள் திருமாவர்கள். அடுத்த நாளே அந்த கொடியை இறக்கியிருந்தாங்க. நீங்களும் எக்ஸ் பக்கத்தில் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டிருந்தீங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் 60 அடி கொடி ஏற்றணும். இதை பார்க்குற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சைடில் வர்ற கட்சி, அது மாதிரி எல்லா கட்சிக்குமே எங்கேயும் எரியுது தகன்னு. எங்கே எரியுதுன்னு எங்களால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி 60 அடியில் கொடி ஏற்றியாச்சு. நான் சொன்னேன் பாருங்க, அது மாதிரி எவனுக்கு எரியுது பார்த்தீங்களா, அவன் எவனுக்கு எரிஞ்சிருக்கு. நான் மக்களுக்கு சொல்லலை, ஏதோ போலீஸ் அதிகாரிகளுக்கு, சாதி வெறி பிடிச்ச அதிகாரிகள், அவங்க இதை எப்படா எடுப்புன்னு நினச்சிட்டு இருந்தவங்க. எங்கள் தலைவர் நேற்று கொடி ஏற்றிட்டு போனமே டக்குன்னு கொடியை வந்து அவுத்து, அது எப்படி இருக்குன்னா திருட்டு பயிலுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி நைட்டில் போயிருக்கிறாங்க. ஜனநாயகத்தில் பல கொடிகள் பறக்கணும் இல்லைங்க, இவங்க கொடி மட்டுமே பறக்கிறதா? அது தப்பு இல்லை. இது முழுக்க சாதி வெறி பிடிச்ச ஒரு செயல்பாடு. நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். தமிழக முதல்வரை பற்றி குற்றம் இல்லை, ஆனால் அவர் கீழே இயங்குகிற 2-3 அமைச்சர் சாதி வெறியோடையே திருறாங்க. நம்மளை எடப்பாடி கூப்பிடுகிறார், விஜய் கூப்பிடுகிறார், பேசாம நம்ம மாட்டுக்கு ஆட்டத்தை மாற்றி விளையாண்டோம்னா நிச்சயம் வர முடியாதுங்க பிரதர். எங்கள் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா நான் ஓப்பனாக பேசுவோமே, என்ன நிலைமை கற்பனை பண்ணி பாருங்க. முடியுமா? தூக்கி உள்ளே ஓட்டுருவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு. அங்கே வேற வந்து யார் மோடியும் அமித்ஷாவும் பயங்கரம் இருக்கிறாங்க. தூக்கி எவன் தூக்கி உள்ளே ஓடான்னு தெரியும். நான் உண்மையாக சொல்கிறேன் இல்லை பிரதர். நேற்று ஜூன் 30 மேலவளவில் வந்து முருகேசன் அவருடைய நினைவு வீர வணக்க நாள். அதற்கு கொடியேற்றிட்டு வந்தார் தலைவர் அவர்கள் திருமாவர்கள். அடுத்த நாளே அந்த கொடியை இறக்கியிருந்தாங்க. நீங்களும் எக்ஸ் பக்கத்தில் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டிருந்தீங்க. எப்படின்னா இந்த கொடி பிரச்சனை வந்து மதுரையில் மட்டும்தான் இந்த விசிகாக்கு இது நடக்குதா, அல்லது எல்லா பகுதியிலும் நடக்குது, தமிழகம் முழுவதும் நடக்குது? அதாவது அந்த வரலாறு நீங்கள் முதலிருந்து வரணும். சாதாரணமாக கொடி அப்படின்னு போனால் உங்களுக்கு ஒன்றும் இது பண்ணாது. அதாவது எங்கள் தலைவருடைய 60வது மணி விழா வந்த பிறகு நாங்கள் எல்லா இடத்துலையும் 60 அடி கொடி ஏற்றினோம். இதை பார்க்குற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சைடில் வர்ற கட்சி, அது மாதிரி எல்லா கட்சிக்குமே எங்கேயும் எரியுது தகன்னு. எங்கே எரியுதுன்னு எங்களால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை. சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் எரியுது, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் எரியுது. யாரும் கேட்டால் பேர் கூட சொல்ல முடியும். அவ்வளவு எரியவுமே நீங்கள் போய் வம்பலுக்கு கொடியேறாடா தேவலாம் வச்சிருக்கு அப்படி இப்படின்னு இப்படியே பிரச்சனை வளர்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கோர்ட்டில் வந்து ஒரு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, எல்லா கொடியும் எடுக்கிறான்ட்டார். அப்போ நாங்கள் மதித்தோம். சரி, நம்ம கொடியை மட்டும் சொல்ல எல்லா கொடியும் எடுக்க சொல்கிறோம். இப்போ எடுத்துருவோம்னு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் தலைவர், அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சண்முகம், அவரும் கோர்ட்டில் ஆர்டரை போடவுமே அங்கே இருக்கிற நீதிபதிகள் 2 பேர் சேர்ந்த நீதிபதிகள் வந்து பார்த்துட்டு, இது வந்து நேச்சர் ஆஃப் லாவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது, இயற்கை விதிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால், இல்லை ஒரு தடையை விதிப்பதற்கு முன்னால், இல்லை ஒன்று உருவாக்குவதற்கு முன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டுருக்கணும். கட்சிக்காரங்கள்ட்ட யார்ட்டுமே கேட்கல. அதனால் வந்து 2 கொண்ட நீதிபதியை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி அதை முடித்து மாற்றி விட்டார். அப்போ அப்படி போட்டாலே அர்த்தம் என்னன்னா, இந்த எங்கெல்லாம் கொடி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த இறக்கிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டணும் அப்படின்றதே அர்த்தம். எங்கள் கொடி சில கொடி எடுத்துட்டாங்க, நாங்களும் அலோவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் எங்கேயும் கொடி எடுக்கலை, எங்கேயுமே எடுக்கலை. நிப்பாட்டிட்டோம், போட எடுக்க முடியாது போனா அப்படின்னு சொல்லி ஆர்டர் காட்டிட்டோம்னாலே ஆஃப் ஆகி போயிடுறாங்க. ஆனால் மேலாவளவில் மட்டும் என்னன்னா, அது ஒரு முக்கியமான களம். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு, 6 பேரை வந்து 6-7 பேரை வந்து வெட்டி சாச்சிட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு பறையன் வந்து போய் சேரில் உட்காரக்கூடாது. நாங்கள் உட்காந்து சேரில் நீ உட்கார்றதா? ஒரு இது ஆளுநர், ஒரு கவர்னர் கூட ஆகலாம் ஒரு பறையன். ஆனால் எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகக்கூடாதுன்னு ஒரு பைத்தியக்கார பயில வெட்டி விட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கடுத்து அவங்க தம்பி வந்து உட்காந்துட்டேன். அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் அது கூட தெரியாமல் அவ்வளவு மூளை வளர்ச்சி இல்லாமல் வெட்டி கொண்டாங்க. சரி, அதுக்காக எங்கள் தலைவர் வந்து வீர வணக்கம் வருஷம் பூரா செய்வார், மக்களை அரசியல்படுத்த வேண்டும் இருக்க. அங்கே ஒரு கொடி ஏற்றினார் 2000-லேயே. அதே இடத்துல வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 60 அடியில் கொடி ஏற்றியாச்சு. நான் சொன்னேன் பாருங்க, அது மாதிரி எவனுக்கு எரியுது பார்த்தீங்களா, அவன் எவனுக்கு எரிஞ்சிருக்கு. நான் மக்களுக்கு சொல்லலை, ஏதோ போலீஸ் அதிகாரிகளுக்கு, சாதி வெறி பிடிச்ச அதிகாரிகளுக்கு, அவங்க இதை எப்படா எடுப்புன்னு நினச்சிட்டே இருந்தவங்க. எங்கள் தலைவர் நேற்று கொடி ஏற்றிட்டு போனமே முந்தானது ஏற்றின இது பண்ணார் 30ஆம் தேதி. நீங்கள் டக்குன்னு 1ஆம் தேதி போய் டக்குன்னு கொடியை வந்து அவுத்துரு. அது எப்படி இருக்குன்னா திருட்டு பயிலுக்கு போவாங்கல்ல, அதுமாதிரி நைட்டில் போயிருக்கிறாங்க. நைட்டில் அடி தெரியாமல் போய் நாங்கள் எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானத்தில் யார் இல்லாத நேரத்தில் அவரு போயிட்டாங்க. இப்போ இங்கே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போ இங்கே களத்தில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கோர்ட்டு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு திருப்பி நான் தர்றேன். தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா, இதை வந்து அடுத்ததுக்கு மாற்றிருக்கு. அவர் என்ன ஆகணும்னு சொல்லலாம், அவர் திருப்பி என்ன சொல்லலாம், கொடியெல்லாம் எடுக்கிறான்னு கூட சொல்லலாம். இல்லை, அது தப்பு, நிச்சயமாக 100% எழுதி வச்சுங்க. எந்த நீதி அரசரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொடி என்பது ஒரு அடையாளம்ங்க. இந்தியாவுக்கு எதுக்கு தேசிய கொடி இருக்குது? இந்தியாவுக்கு தெரியாத எவனுக்கு? இந்தியானா எல்லா உலகம் பூரா தெரியும். ஆனால் எதுக்கு நம்ம கொடியை வச்சிருக்கிறோம்? இந்தியாவுடைய வரலாறு, நம்முடைய தொன்மை, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடுகளை வலியுறுத்துறதுதான ஒரு கொடி. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது.
திமுகவுக்கு இருக்குது, அதிமுக இருக்குது, எங்கள் கட்சிக்கு இருக்குது. நாங்கள் ஊன்றோம். இப்போ திமுக காரங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லை, நல்லா வளர்ந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. கையில் வந்து நல்லா காசு இருக்கனால 2 3 சேனல் இருக்குது. எல்லா சேனல்லையும் வந்து கண்ட்ரோலை கொண்டாண்டாங்க, எல்லாருமே செய்வாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ ஆரம்பித்த கட்சிகள் எங்கே போவாங்க? இப்போ விஜய் கூட வந்து சினிமாவில் பெரிய ஆள், அவர் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில். இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கொடிய ஊருக்குள்ளே போக வேணாமா? அவர் வைக்க வேணாமா? நான் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேங்க. அவர் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சீமான் இருக்காரு, எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றிட்டார். அவருக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ மாணவர்கள்லாம் சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மஞ்சட்டு மாடலுக்கெல்லாம் வந்து பண்ணாங்கல்ல, நான் இருக்கா? அவங்க ஜல்லிக்கட்டுக்காக அவங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க கொடியில் எங்கே வர்றது? ஜனநாயகத்தில் பல கொடிகள் பறக்கணும் இல்லைங்க. இவங்க கொடி மட்டுமே பறக்கிறதா? அது தப்பு இல்லை. அப்போ அவன் அடையாளத்துக்காக கொடி ஏற்றுறேன். இது இவங்களுக்கு பிடிக்கல. அதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன்டா உங்கள் கொடிக்கு மட்டுமே பண்ணுறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க சாதி வெறி பிடிச்ச ஒரு செயல்பாடு. நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேன். தமிழக முதல்வரை பற்றி குற்றம் இல்லை, ஆனால் அவர் கீழே இயங்குகிற 2 3 அமைச்சர் சாதி வெறியோடயே திருறாங்க. அவங்க பண்ற சேட்டை தான் அந்த சேட்டை. இது தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் நடக்கா, தமிழகம் முழுவதும் நடக்காது? இல்லை, தமிழகம் பூரா நடக்குது. தமிழகம் பூரா நடக்குது. மற்ற இடங்கள்லையும் வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் அடர்த்தியாக இருப்பாங்கல்ல. இப்போ கடலூர், விழுப்புரம், அதே மாதிரி எங்கிட்டு நம்ம வேலூர், அங்கிட்டலாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறனால அங்கே கிட்ட போக முடியாது கூட்டிகிட்ட. மதுரை ஏரியாவில் வந்து அவ்வளோ ஒன்றும் அடர்த்தி இல்லை, அதை ஓப்பனாக சொல்லணும்ல. அதனால் வந்து அப்போ இப்போ தூங்குற நேரத்தில் கழுத்து அறுத்துருவாங்க, இல்லைன்னா டக்குன்னு போய் இப்படிமே கொடியை போய் அவுத்துட்டு போயிடுவாங்க. இதுமாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட மக்களை நாங்கள் அரசியல்படுத்துகிறோம். வருங்காலங்களில் அப்படிலாம் நடக்காத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து பெரும் வாக்கு சதவீதமும் ஒரு பிரச்சாரத்தை நோக்கி முன்னின்று நடத்துறதுக்கு திருமாவர்கள் தான் இருக்கிறாரு. ஆனால் திருமாவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து பல நெருக்கடிகள் திமுக கூட்டணியிலிருந்து வந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து திருமாவர்களுமே வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு. லாஸ்ட்டாக நடந்த அம்பேத்கர் விருது வழங்கும் விழாவில் கூட சொல்லியிருந்தாரு, டீ பண்ணு மட்டும் சாப்பிட்டு போக மாட்டோம் தடவை, நாங்கள் வந்து 2 டிஜிட்டுக்கு மேலே நாங்கள் சீட்டு கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். கூட்டணி பற்றிய திருமாவளவனோட நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு? நிலைப்பாடு எப்பயும் ஒரே நிலைப்பாடுங்க. சும்மா குழப்பம்னா, நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம். ஏன் திமுக கூட்டணி இருக்கிறோம்னா, நாங்கள் வந்து சனாதானத்தை எதிர்க்கிறோம். சனாதானம்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பலை. அப்போ எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான ஒரு மாநில கட்சி வேணும். அப்போ நாங்கள் திமுகவை நம்புகிறோம். குறிப்பாக திமுகனா திமுக கட்சியை கூட நம்பலை, அதெல்லாம் சாதி வெறி பிடிச்சி இருக்காங்கல்ல. நாங்கள் தளபதி ஸ்டாலின் நம்புகிறோம். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, அவர் வந்து தலைமைக்கு வந்த பிறகு சாதி ஒழிப்பில், மத எதிர்ப்பில் சரியாக இருக்கார். மதம்னா மத வெறியர்களை, எல்லா மதத்தையும் இல்லை, மத வெறியர்களை எதிர்ப்பது சரியாக இருக்கிறார். அப்போ அவரை ஒரு கேடயமாக பயன்படுத்தி நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு யுத்தத்தை களமாடி கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த களத்தில் வந்து நாங்கள் திமுகவை நம்புகிறோம், இருக்கிறோம். ஆனால் அது ஒரே காரணத்துக்காக எங்களை ஏமாற்றக்கூடாது. டீ பண்ண கொடுத்து சும்மா அப்படியே அனுப்பி விட்றோம் அப்படின்றது பெரிய சிக்கல். திடீர்னு எங்களுக்கு கோவம் வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட போய் தொலைச்சிட்டோம்னு வச்சுங்களேன். எங்களுக்கு 4 எம்எல்ஏ தான் பிரச்சனை, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பிரச்சனை. இப்போ ஒரு பேச்சு பேசுவோம். இப்போ எங்களுக்கு என்னங்க எம்எல்ஏன்னா எம்பியாக இருந்தால் எங்களுக்கு என்ன? எங்கள் தலைவர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் எம்எல்ஏ மாதிரி அப்படி கெத்தா வந்துடுறாரு. அவரே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. துபாய் வந்திருந்தார் ஒரு முறை, அவர் அப்போ எம்பியாக இருந்தார். நான் ஒரு அறிமுகப்படுத்தும் போது எம்பியாரே அதெல்லாம் ஏன்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்குன்றார். ஏங்க அதெல்லாம் சொன்னா தாங்க ஒரு கெத்தா இருக்குன்னு. நீ வேறு சும்மா நக்கல் பண்ணாதப்பா, அப்படிலாம் சொல்லாதப்பா. திருமாவளவன் ஒரு பார்ட்டியோட லீடுன்னு சொல்லுப்பா, அதுக்காக எம்பின்னு சும்மா பில்டப் பண்ணாங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி எங்கே போனாலும் அவருக்கு அதே ஞாபகம் இருக்காது அவருக்கு. எம்எல்ஏ உண்மை இன்டர்வியூவாக சொல்லல, அவர் யதார்த்தமாகவே அவருக்கு எம்எல்ஏ எம்பினாலே என்னன்னு தெரியாது. நாங்கள் டபக்குன்னு சும்மா ஜாலியாக தெரிஞ்சிருவோம். கரெக்டாக எங்கள் 4 எம்எல்ஏக்கு பிரச்சனை, அவங்க ஜாலியாக தெரிஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா நான் ஓப்பனாக பேசுவோமே, என்ன நிலைமை கற்பனை பண்ணி பாருங்கள். முடியுமா? தூக்கி உள்ளே ஓட்டுருவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே. அங்கே வேற வந்து யார் மோடியும் அமித்ஷாவும் பயங்கரம் இருக்கிறாங்க. தூக்கி எவனை தூக்கி உள்ளே ஓடுவான்னு தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன் இல்லை பிரதர். இல்லை, அதனால உங்களை தேடி வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும், நாங்கள் ஜாலியாக நான் மாட்டுக்கு அடுத்து சனாதானத்தை எப்படி இருக்குன்னு நாங்கள் இருப்போம். கரெக்டாக எங்களுக்கு ஒன்றும் பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களே தெரியும் வீட்டில் போனால் ஒன்றுமே கிடைக்காதுன்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், மனச்சாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள், நீ ஆட்சியில் இல்லாட்டினா என்ன ஆகும்? அவ்வளோ சிக்கல் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுங்க. நான் அப்படி போக மாட்டேன். நான் எங்கள் தலைவரை சொல்கிறேன், எங்கெல்லாம் திரும்ப தேட்டி பூட்டியே பேசாதப்பா, கூட்டணி உடைக்கிற மாதிரி பேசாத, நம்ம என்றைக்கும் வந்து இவங்களோட இருக்க போகிறோம். இவங்க ஒரு திராவிட மாடன்ற கொள்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக அப்படி தான் போகும். இருந்தாலும் கூட இளைஞர்கள் அப்படி இல்லைல்ல. இன்று இளைஞர்கள் காலம் தான் அதிகமாக இருக்கு. இப்போ நாங்கள் இளைஞர் மாநில செயலர், நாங்கள் நெருக்கடி கொடுத்தோம்னா தலைவருக்கு ஏங்க தான் அப்படியே போட்டுட்டு இப்படியே இழுத்துக்கிட்டு பெரிய சிக்கலாக இருக்குது. கொடியேற்ற முடியல, அதிகேற்ற முடியல, பெரிய தலைவலியாக இருக்குது. நம்மளை எடப்பாடி கூப்பிடுகிறார், விஜய் கூப்பிடுகிறார், பேசாமல் நம்ம மாட்டுக்கு ஆட்டத்தை மாற்றி விளையாண்டோம்னா நிச்சயம் வர முடியாதுங்க பிரதர். ஜெயிக்கவே முடியாது. நல்லா வெள்ளை பேப்பர்லாம் எழுதி வச்சு நான் போய் எழுதி தர்றேன். அது ஏன்னா மக்களில் கூட்டணியை போய் நாங்கள் பார்த்தோம்ல. கண்டிப்பாக நாங்கள் மட்டும் மக்களில் கூட்டணி உருவாக்காமல் திமுக இருந்துரும்னா டாக்டர் கலைஞர் முகர்ணி அப்பயே வந்து முதல்வருங்க. ஐயா பாவம் கடைசி காலத்தில் முதல்வராக இருந்து போயிருப்பார். அதை கெடுத்து எவனை குட்டிச்சவர் ஆகிட்டேன்.
தலைமை ஸ்டாலில் சொல்லல, கலைஞரை சொல்லல, அவர் கீழே இருந்து எவனை பண்ணியிருக்கிறான். அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஆள் சொல்கிறாங்கல்ல, திரும்ப கூட்டி வாப்பா, எங்கப்பா அவர் அப்படின்னு இருக்காரு. நீ அப்படியே ஏமாற்றி ஆட்டையை முடிச்சிருக்கிறாங்க. போச்சா கதை? கண்டிப்பா. எங்களுக்கும் போச்சு, அது வேற பிரச்சனை. எங்களுக்கு போனனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஜாலியாக இருந்துட்டோம், அவ்வளோ. அவங்க ஆட்சியே போச்சு. அதுக்கு அடுத்து என்னாச்சு, இவங்க வந்துட்டாங்க. இப்போ சிக்கல் தானே. இப்போ திருப்பி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். நாங்கள் சேர்ந்த பிறகு எம்எல்ஏக்கு வெற்றி, 19, எம்பி 21, வெற்றி, 24 கண்டினியூஸ் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வெற்றி. ஏன்னா ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இவன் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு எங்கள் தலைவர் போக மாட்டார். எங்கள் தலைவர் ரொம்ப நேர்மையான ஆள், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு பாரு. நாங்கள் இளைஞரணி நாங்கள் வலியுறுத்துவோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, நீங்கள் திருந்துங்களா நாங்கள் உங்களை திருத்த வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. இது விசிகாவோட நிலைப்பாடாக இருக்குன்னு. ஆனால் திமுக சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. அவர் சந்திச்சதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் சந்திக்கலாம், அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் 2011 பாமகவும் விசிகாவும் ஒரே இடத்துல தான், ஒரே கூட்டணியில் தான் இருந்தது, அது இந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாமக தலித்தில்லாத ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்தது திரு ராமதாஸ் அவர்கள் தான். அதே மாதிரி நாடக காதல்ங்கிற சொல்லி விசிகாவை வந்து ஒரு விதமாக ஓரங்கட்டினதும் திரு ராமதாஸ் அவர்கள் தான். இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ செல்வ பிறந்தகை அவர்கள் போய் சந்திக்க வேண்டிய நேரம் என்ன இருக்கு? அவருக்கு எதோ பாவம் அப்படின்னு போய் பார்க்குறாரு. இதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதாவது பிஜேபி பாமக கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு தலைவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார். சரிங்களா? அவங்க போய் பார்க்குறாங்கன்னா அது அவங்களுடைய இது. அவர் 2011 சொல்கிறாரு. 2011 தோற்று போயிட்டாங்க, ஒன்றும் வரல. கரெக்டாக இல்லையா? ஆனால் தோற்று போக ஆசைப்படுறாரான்னு எனக்கு தெரியல. அது அவரை தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இடம் 2001, இவர் 2011 சொன்னார். 2001 பிஜேபியில் கூட்டணி வச்சுச்சு திமுக. கரெக்டாக? அப்போ உங்களை கழட்டி விட்டு திமுக அப்போ அங்கே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி வேலை. நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்ற பாருங்கள், உங்கள் கட்சியை வளர்க்க பாருங்கள். இன்னமும் சொல்ல போனால் கட்சி பாவம் காங்கிரஸ்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியுமில்ல, ஐயா ராகுல் காந்தி நல்ல மனிதர், நேர்மையானவர். இந்த இந்தியாவிலே வந்து ஒரு அரும்பெரும் தலைவர், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு தலைவர்னா அவர் தான். அவர் வந்தால் நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் அவர் கீழே இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ரைட்டாக? எங்கள் தலைவருக்கு வந்து வகுப்பு எடுக்க வேண்டாம். நீங்களே இங்கே இருந்து தான் வகுப்பை படிச்சுக்கிட்டு தான் போயிருக்கீங்க. பாஸ்டர் இப்போ நான் இருக்கிற பொறுப்பு, இதே பொறுப்பு தான் அவர் இருந்தார். அவர் இளைஞரணி மாநில செயலாளர் இருந்தார். அப்புறம் அவர் போன பிறகு நான் அந்த பொறுப்புக்கு வந்துட்டேன். அதனால் இப்போ போய் நல்லா தான் பொசிஷனில் இருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் இந்த வெட்டி வேலையெல்லாம் செய்யாமல் அமைதியாக நம்ம வேலையை மட்டும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. அவர் நம்ம பிரதர் தான், ஏதாவது ஒரு அன்பாக சொல்லி விடுவோம். கரெக்டாக இல்லையா? வேறு என்ன செய்ய முடியும்? வேறு ஏதாவது நம்ம சொல்லிவிட்டோம்னா சிக்கலாகி போயிடும். கரெக்டாக? நல்லா பாவம், நீங்கள் வந்து தயவுசெய்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றத நம்முடைய கருத்து. கண்டிப்பான. ஆனால் இப்போ நம்ம விசிகாவோட பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் கூட ராமதாஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து நிறைய விஷயங்களை எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருந்தாரு. நீங்கள் எங்களோட சேர்ந்து போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாரு. ஒருவேளை பாமகவோட கூட்டணியை வந்து திமுக விரும்புதா? அதுக்குள்ளான வேலை நடந்துட்டு இருக்காங்க. அது நமக்கு என்னன்னு தெரியல நெறியாளர் அவர்களே. தலைவர் சொல்கிறது தான். பொதுச்செயலாளர் வந்து கருத்து இப்போ நானே அவரை வந்து பாராட்டினேன் ஐயாவை. ஐயா சூப்பர் ஐயா, யார் ஐயாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை என்ன கேட்டாங்க. நான் ஐயாவுக்கு தான் சப்போர்ட், ஐயா எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு. அது வந்து வேறு, அவருடைய அரசியல் நம்ம ரசிக்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன அந்த கதையை அது எவனுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கொடூரமானது. எங்கள் தலைவர் கொலை செய்ய முயற்சி தான் இங்கே, உங்களுக்கு தெரியாதுங்க. நானும் இளம் சேக்குவேரன் தலைவரோடே இருந்தோம் அந்த காலகட்டத்தில். தலைவர் எங்கே நைட்டு போக முடியாது. பெரிய பெரிய ரவுடியெல்லாம் வந்து பிரச்சனையை வளர்த்தாங்க. யாரானா ஐயா ராமதாஸ் தான் காரணம். அதனால் நீங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க, தலைவரே சொல்லுவார். அவர் தான் சொல்லிட்டார். நான் தான் முதல்ல வெளியிலேயே சொன்னேன். என்ன பண்ணிவிட்டாங்க, அங்கங்கே இல்லாத பொல்லாத சொல்லி விட்டு நாடக காதல் அது இதுன்னு பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகளாம் வந்து இவங்க வந்து டிஷர்ட் மாட்டி ஜீன்ஸ் மாட்டி கூலிங் கிளாஸ் மாட்டி கவர்றாங்க அப்படின்னு அவங்க குழந்தைய யாராவது இந்த பிள்ளையாவது கூலிங் கிளாஸை பார்த்து லவ் பண்ணுவாங்க என்ன ஒரு பாடாதே ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சொல்லிக்கிளி முடிச்சு பயங்கர ஒரு சிக்கலை வளர்த்து விட்டார் உள்ள. அப்போ பெரிய ரவுடிகள்லாம் 4-5 ரவுடிகள் திட்டமிட்டு உண்மையா நம்ம பிள்ளைங்களாம் அப்படி பண்ணுறாங்களா, அப்போ யாருக்குமே வரும்ல இல்லா பிள்ளாக சொன்னோம்னா சொல்லி அது மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் மீண்டு எடுத்து நான் வந்துட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நெறியாளர்னால நிச்சயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து யுவராஜ் கோகுல் வழக்கில் வந்து யார் குற்றவாளின்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இளவரசன் ஒருத்தனை செத்து போயிட்டான்னாங்க. உண்மையாக சொல்லுங்கள், அது கொலையா இல்லை அது தற்கொலையா? மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும் அதை கொலை. அந்த கொலையை செஞ்சது யாருன்னு எங்களுக்கு தெரியும். எந்த குறிப்பு அதை பார்த்தா அவங்க கெட்டு போகிறேன். யார்? யுவராஜ். அவன் பண்ணுறாங்கடா நம்மளும் பண்ணுவோம்டான்னு. அது அவனோட மாட்டினாலும் அப்படி நின்று போச்சு. இல்லைன்னா அங்கங்கே பல பேரை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ இது மாதிரி பல கொலைகளை செய்து இருக்கிறார்களா இல்லை கொலைக்கு செய்வதற்கு தூண்டினார்களா அப்படின்றனா நான் அவங்க மனச்சாட்சி விட்டுறேன். நான்லாம் யாரும் குற்ற சுமத்தலை. அது மட்டும் இல்லாமல் மரக்காணத்தில் வந்து பல குடிசை எரிச்சது யார்? அதெல்லாம் வந்து அவ்வளவு கொலையும் கொள்ளையும் நடந்தது. அவங்கள்ட்ட போய் கை கோர்க்க முடியாது.
அவ்வளவு ஒரு இது இருக்குது. நான் இப்போ ஏன் இப்போ வேல்முருகன் யார்? வேல்முருகன் கை கோர்த்தானே இருக்கிறோம். அவர் வன்னியர் தோழர் தானே. எங்களுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னைக்கு அவர் இருக்கிறனால நாங்கள் சில தொகுதியில் வெற்றி பெறோம். நாங்கள் இருக்கிறனால அவரே வெற்றி பெறுகிறார். அப்போ எங்களுக்குள்ள வன்னியர் தோழர் நல்லா நட்பாக தான் இருக்கிறான். இவரே எங்களுக்கு பிடிக்கல. இப்போ இவர் வந்து சொல்லுவாரா? நான் கேட்குறேன், பொது மேலில் ஏறி நான் செஞ்செல்லாம் தப்பு தான் ஒத்துக்குவார் பெரிய மனுஷன். ஆனால் அவரை நான் சொல்லுங்களான்னு கேட்கவும் இல்லை. கடைசி காலத்தில் நான் இன்னமும் என்ன சொன்னேன்னா, அப்பாவை மதித்து நடப்பா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அன்புமணி வந்து அப்பாவை மதிக்காமல் செயல்படுறாரு. தமிழுடைய பண்பு என்ன? தாயை மதிக்கணும், தந்தையை மதிக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்றாங்க. தாயை போய் அடிக்கிற, தந்தை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேற அப்படின்னு தான் சொல்கிறமே தவிர, அதுக்கு ஐயாவுடைய கருச இதுக்கு இல்லை. அப்புறம் ஒரு காலத்தில் உண்மையாக அவர் போராளி தாங்க, மாற்று இல்லைங்க. இடையில வந்து அவர் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட சேர்ந்து கெட்டு போயிட்டார். இப்போ ஒரு நாணவதம் வந்துருச்சு. அதனால் நான் கூட்டணி வைப்போம் என்று நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அவரை வந்து தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறோம். அவ்வளவு. ரெண்டாவது கூட்டணி வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஓப்பனாக அரசியல் என்ன? அரசியல் வெற்றி தானே தீர்மானிக்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் எங்கிட்ட ஜெயிக்க முடியும்? இவன் தான் அவனை கொலை பண்ணுறேன், இவன் தான் சாதி வெறி போட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீ உங்கள் மக்களை பூரா அரசியல்படுத்தி நேர்மைப்படுத்தின பூரா வேலுமுருகன் வந்தாங்க. சாதி வரி இல்லாத வன்னிய தோழர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா வேல்முருகன் பக்கம் இருக்கிறாங்க, அண்ணன் வேல்முருகன் பக்கம். அப்போ நீங்கள் திருத்தி கொண்டாந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒன்றும் தவறில்லை. உலகத்தில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதான் தோழர். அதுக்காக நான் வந்து ஒரு முட்டாப்பை மேலே நான் பேசலை. அது எங்கள் தலைவர் எங்களுக்கு அப்படி சொல்லியும் கொடுக்கல. உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. ஒருவேளை ஐயா மனம் மாறி கரெக்டாக நான் செய்தது தவறு தான், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னாருன்னா நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை பாமக இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பிளவு, அதாவது மகன் தந்தையோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு, சச்சரவு நடந்துட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் தனியாக பிரிஞ்சு போய் ராமதாஸ் அவர்களோட இருக்கிற பாமகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்குமா? அதெல்லாம் என்னன்னு தெரியலங்க. அதெல்லாம் நம்ம ஒன்று சொல்கிறோம். அவங்களுக்குள்ள அண்ணன் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை போய் நம்ம என்னது சொல்கிறது? இல்லை, இந்த அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த கட்சி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணி வந்தால் திரும்ப அவர்கள் அதை அக்செப்ட் பண்ண தயாராக இருப்பாங்க. இல்லைங்க, தலைவர் அவர் கூட்டணி இருக்க மாட்டோம்னு சொல்கிறார்ல. நேரடியாக ஒரு பேட்டியில் சொல்லிட்டார்லங்க. தலைவர் என்ன சொல்கிறார்? பாமக இருக்கிற கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம். அவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவர் தானே பாமக சும்மா ஓப்பனாக பேசுவோங்க. பாமக யாருங்க உருவாக்குனது? அவர் தான் உருவாக்குனார். அப்புறம் இங்கே பாரு, எங்களுக்கு கடை செய்திங்க, நான் செய்தியை சேகரித்தேன். அவன் என்னன்னா, ஐயாவுக்கு தொண்டர் பூரா ஆதரவு. நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சொல்கிற முக்கியமான தொண்டர் பூரா அவங்க சாதி மக்கள் எல்லாம் ஆதரவு. அவருக்கு யார் ஆதரவுனா இந்த பொறுப்பில் இருப்பாங்க பாருங்க, நிர்வாகிகள், அவங்க மட்டும்தான் ஆதரவு. இதே யதார்த்தம். ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதா இருந்தால் யார்கிட்ட வைக்கும்? நிர்வாகி இருக்கிறார்ட்ட போகும், மக்கள் இருக்கிறாருன்னா போவாங்க. அதனால் ஐயாவுடைய கை தான் ஓங்கி இருக்குது. ஐயாவை கடைசி காலத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ நல்லதல்ல. அவருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யார் பின்னாடி? அன்புமணியின் பின்னால். ஏன்னா அவர் செல்வப்பிரந்தை அவர்கள் சந்தித்து வந்த பிறகு 2 நாட்களுக்கு அப்புறம் NDTVயில் வந்து அளித்த பேட்டியில் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை மிகுந்து பாராட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை ஒரு ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா விசிகோட நிலைப்பாடு என்னவானாரு? இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். பாமக பிஜேபி கூட்டணி இல்லை பிரதர். திருப்பி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? பாமகவில் இருக்கின்ற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும், இதே எங்கள் கொள்கை. ஒரு வகையான இடைக்கால கொள்கை. அதே மாதிரி இந்து மக்களை எங்கேருந்து பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அவ்வளோதான் மேட்ரு. அமைஞ்சால் வந்து நம்ம தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி இருக்குமா? அதையும் அப்போ என்னன்றது எங்கள் தலைவர் சொல்லுவார் கிளீனா. அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவார். ஏன்னா ஏடிஎம்கே கூட பிஜேபி இல்லைனா கூட்டணிக்கு தயாருங்கிற வார்த்தையும் சொல்றாரு. ஆனால் விஜயை பற்றின ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். விஜய்க்கு அந்த எந்த ஒரு இது முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால விசிகாவோட நிலைப்பாடு நோக்கி தான் இன்னைக்கு எல்லா தமிழக தேர்தல் களம் போய் கொண்டிருக்கிறது. இதை வந்து திரும்ப அவர்கள் எவ்வளவு உணர்ந்திருக்கிறார்கள்? இல்லை, அப்படிலாம் வந்து இதில் ஒன்றும் பெரிய குழப்பமே இல்லைங்க. எங்களுக்கு என்னமோ திமுக கூட்டணிலாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரும் தலைமை ஸ்டாலின் விவரமான ஆள், அப்படிலாம் வந்து யாரும் சேர்க்க மாட்டார். அன்றைக்கி ஒரு நாள் கேட்டாங்கல்ல, இதெல்லாம் பொருளிங்க இதுக்கெல்லாம் பயிற்சி சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் போனார். ஆனால் அந்த கூட்டணி உடையவருக்கு வாய்ப்பு இல்லை, அது தெளிவாக இருக்கும். அதுக்கு மேலே உடையணும்னு நினச்சி வேலைப்பட்டால் திமுக தான் செய்யும். உங்களுக்கு புரியுதா? மற்ற யாரும் அவங்களை உடைக்கலாம் முடியாது. அது தெளிவாக இருக்குது தலைமை ஸ்டாலின் தலைமையில். அவரே வேண்டாம் நமக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு நினச்சாதான் நடக்குமே தவிர நாங்கள் வேணாம்னு போக மாட்டோம் எப்பயுமே வெளியில். நன்றி, உங்கள் நேரத்தை கற்றுப்பேன். நன்றி, வணக்கம்.